பேசுறதுக்கு அமுதரசன். திமுக அன்னைக்கு கூட்டணி வச்சுச்சு, திமுக அன்னைக்கு மூக்கணாங்கயிறு போட்டு மண்டியிட வச்சு எந்த மதவாத செயல்களையும் ஈடுபடாம வச்சிருந்தது அப்படிங்கிறது நாட்டுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பட்டுக்குதுங்கிறதுனால நீங்க பேசுறதுனால இந்த மலிவான விமர்சனத்துக்கெல்லாம் பலமுறை பதில் சொல்லியாச்சு. இது வேணும்னே கேட்கிற கேள்வி. 15% சிறுபான்மையினர்களுடைய ஓட்டுக்காக தான் முதலமைச்சர் பேசுறாரு, சிறுபான்மையினர் சுத்தி சுத்தி தான் பேசுறாங்க அப்படின்னா சிறுபான்மையினரை சுத்தி சுத்தி தானே பாஜக அவங்கள தாக்குது. இன்னைக்கு எவ்வளவு தூரம் அவர்களுக்கு எதிரான அந்த ப்ரூட்டல் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் அன்னைக்கு கல்யாணத்துல என்ன பேசினாரு? இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அதிகமான பிள்ளை பெற்றுக்கிட்டு இந்த நாட்டினுடைய சொத்தை கொள்ளடிக்கிறாங்க, அந்த மாதிரி மதவெறியை கிளப்பி விட்டாங்களா? இல்ல யாரும் போய் அடிங்க, போய் வெட்டுங்க, போய் குத்துங்க, எல்லாம் போய் கடப்பாறை எடுத்துட்டு போங்க, திருசூலம் எடுத்துட்டு தான் அரசியல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது முதலமைச்சர் பேசினாரா? எந்த இடத்துல பேசிருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்? எலெக்ஷன்ல வேலை எடுத்தீங்களா இல்லையா? எலெக்ஷன் நேரத்துல வேலை எடுத்தீங்களா இல்லையா? வேலை எடுத்தது பாஜக, விரட்டி அடிச்சது விரட்டி அடிச்சது இந்த அயோக்கியத்தை. இது அரசியல் வேலை எடுத்து அரசியல் பண்ணீங்க. கொஞ்சம் பேசாம இருயா. இருங்க நாகராஜ் இருங்க கண்ணியத்தோட பேசுவோம், எல்லாரும் கண்ணியத்தோட பேசுவோம், எல்லாரும் கண்ணியத்தோட பேசுவோம். அப்படி ஒருமையில பேச வேண்டாம். அரசியல் பண்ணிக்கிட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை அடிச்சு துன்புறுத்துவாங்க, இவங்க வெட்டி சாப்பாங்க. நாட்டுல கேட்கறதுக்கு ஒருத்தனும் கூட முதுகெலும்பு இல்ல. ராகுல் காந்திக்கு இல்லையா? தமிழ்நாட்டுடைய ராகுல் காந்திக்கு இல்லன்றீங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேட்கிறாரு. ராகுல் காந்திக்கு இல்லன்றீங்க. நாடு முழுக்க ஏங்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மா மாற்றுத்திறனாளி ஒரு வைஸ் பிரசிடென்ட் பிஜேபி போய் அடிக்குது. உத்தரப்பிரதேசத்துல சர்ச்சில இருந்து வெளில வராங்க, அவங்கள கதவை மூடிக்கிட்டு அவங்கள நீங்களாம் வந்து அனுமன் ஜெயந்தி பாடுங்க அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள் அடிச்சு நொறுக்கப்படுது, அந்த மத வழிபாடுகள் எல்லாம் அழைச்சு தகர்த்தறியப்படுது. யாரும் இந்த கிறிஸ்துவ மத அடையாளங்களோடு அந்த கிராஸோட எடுத்துக்கிட்டு வட மாநிலங்கள்ல ஒருத்தர் கூட நிம்மதியா கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடல.